வணக்கம் உழுதுண்டு வாழ்வோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடுப்பு பக்கத்தில் நான் நின்றுட்டு இருக்கேன். என்னன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்குங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அமெரிக்காவில் வேஸ்ட்டாக போகிற எண்ணெய் எல்லாமே வந்து ஆட்டோமொபைலுக்கும் இந்த மாதிரி அடுப்புகளுக்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இன்னும் அதை மறுபடியும் பயன்படுத்தி நம்ம உடல் நலத்தை தான் வந்து கெடுத்துட்டு இருக்கோம். இவர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேஸ்ட் ஆயில் எதுவும் வேஸ்ட் ஆகக்கூடாது, தண்ணியை தவிர என்னால் எதை வேணா எரிபொருளாக மாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சி இந்த அடுப்பு வந்து கண்டுபிடிச்சிருக்காருங்க. அதாவது 300 ரூபா இருந்தா ஒரு மாசத்துல வந்து நீங்க சமையல் பண்ணிட முடியுமா? கண்டிப்பா முடியும் அப்படிங்கறத அவர் காட்டியிருக்காருங்க. இப்ப இந்த அடுப்பு பாத்தீங்கன்னா சாதாரண நம்ம வந்து எங்க வேணா வச்சு சமைக்க முடியும். இப்போ ஒரு சிலிண்டர் அடுப்பு இருக்குன்னா அந்த இடத்துல மட்டும் தான் சமைக்க முடியும். இப்போ வந்து ஒரு லாரியில லாங் டிரைவ் போறாங்க, ஒரு பிக்னிக் போறாங்க, அவங்க மாதிரி ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த அடுப்பை எங்க வேணா தூக்கிட்டு போகலாம். எங்க வேணா தூக்கிட்டு போகலாம். இப்போ ஒரு மண்ணெண்ணெய் அடுப்பு தூக்கிட்டு போறீங்க, அங்க போய் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மண்ணெண்ணெய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த அடுப்பை தூக்கிட்டு போனீங்கன்னா எத்தனையோ இடத்துல பாத்தீங்கன்னா வந்து பைக் சர்வீஸ் இருக்கு, அங்க போயிட்டு வேஸ்ட் ஆயில் வாங்கிட்டு வந்து இதுல பயன்படுத்தி நம்ம அழகா சமைச்சிட்டு போயிடலாம். இப்போ நான் பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல இருக்கேன். எனக்கு வந்து மழை காலத்துல ஒரு 2-3 நாள் சிலிண்டர் வர்றதுக்கு லேட் ஆயிடுது. அந்த நேரத்துல வந்து நான் விறகு தான் பயன்படுத்தி ஆகணும். விறகு நனைஞ்சு போயிடும். அப்ப என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடுப்பு இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அதை ஊத்தி வந்து நம்ம எரிச்சிட்டு சமையல பயன்படுத்திட்டு போயிடலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா ரோட்டு கடைன்னு சொல்லுவாங்க, இந்த பஜ்ஜி போடுறது, வடை போடுறது, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பயன்படுங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வேஸ்ட் ஆகிற எண்ணெயை திருப்பி அவங்களே அதை வந்து பயன்படுத்திக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கங்க. உங்க பெயர் மற்றும் முகவரி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. என்னோட பேர் இனாயத்துல்லா, இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் கெடிலம் கிராமம், உந்தர்பேட்டை தாலுகா. அண்ணா இது வந்து என்ன தயாரிப்பு, எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த அடுப்பு யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா வீட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்க, பேச்சுலர்ஸுங்க, லாரி டிரைவர்ஸ், பிக்னிக் போறவங்க, இந்த டாடாஸ் எல்லாம் எடுத்துட்டு ஊரா வியாபாரம் பண்றவங்களாம் இருக்காங்க. ஆமா, அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். எங்க வேணா எடுத்துட்டு போகலாம், எடுத்துட்டு வரலாம். இதுக்கு தேவை வேஸ்ட் ஆயில். அதுக்கு நீங்க இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இந்த ஸ்டவ் நீங்க வந்து நீங்க எப்படி கேக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். ஓகே. இந்த டேங்க் மட்டும் தனியா கட்டி இந்த டேங்கை கழட்டிட்டு ஆயில் எல்லாம் எடுத்துட்டு பையில போட்டீங்களா, கையில எடுத்துட்டு போயிடலாம். நீங்க 1/2 மணி நேரத்துல முடிகிற வேலை வந்து 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். சில பேர் என்ன நினைப்பாங்க, இன்ஜின் ஆயில்ன்றதோட இன்ஜின் ஆயில் வந்து உடம்புக்கு கெடுதல், ஸ்மெல் அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. மண்ணெண்ணெயும் வந்து சாப்பிட்ற பொருள் கிடையாது. சரிங்க. அதுவும் ஒரு கெமிக்கல் மாதிரி தான். எரியற வரைக்கும் தான் அந்த எஃபெக்ட் இருக்கும் தவிர எரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் அந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா வந்து ஒரு மண்ணெண்ணெய் அடுப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கரண்ட் எல்லாம் வந்து பயன்படுத்த மாட்டாங்க. நீங்க வந்து அதை பயன்படுத்திருக்கீங்க. ஸோ வந்து கரண்ட் பில் நிறைய ஆகுங்களா? அது சம்பந்தமா கொஞ்சம் சொல்லுங்க. கரண்ட் பில் செலவாகும் தான். ஆனா என்ன, ஒரு 2 மொபைல் சார்ஜ் பண்ண என்ன செலவோ அவ்வளவுதான் செலவும். ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ 900 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரி ரேட் ஏறிக்கிட்டே போயிட்டு. ஆமாம். இந்த மாதிரி அடுப்பு நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு மினிமம் 4 லிட்டர் 5 லிட்டர் அவ்வளவுதான் ஆகும். இப்போ நீங்க இது வந்து உங்களுடைய பயன்பாட்டுக்காக முதல் முறையா உருவாக்குனீங்களா? அப்படிங்க. ஃபர்ஸ்ட் நான் எனக்கு தான் ரெடி பண்ணேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் எங்க சொந்தக்காரங்களாம் கொஞ்சம் கேட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கேன். நல்லபடியா போயிட்டு இருக்கு. அப்புறம் ஆர்டர் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. இதுல என்னென்ன சைஸ் இருக்குன்னு காமிக்க முடியுங்களா? இந்த சின்ன சைஸ் இது, அதோட கொஞ்சம் பெருசு. ஓகேங்கண்ணா. ஏன் அந்த சைஸ்ல என்ன ஏதாவது வித்தியாசம் இருக்கு? சைஸ் அப்படின்னா இதுல வந்து ஒரு 3 பேர் 4 பேர் சமைக்கணும்னா இதுல போதும். ஓகே. கொஞ்சம் அதிகமா சமைக்கணும்னா இந்த அடுப்பு தேவை. சரிங்கண்ணா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 3 கிலோ 4 கிலோ பிரியாணி செய்யணும் கூட இதை செஞ்சலாம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து கரண்ட் பில் ஒரே மாதிரி தான் வருங்களா? அப்படிங்க. ஒரே மாதிரி தான். பொதுவாக ஒரு ஆயில வந்து பயன்படுத்தும் போது பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லை? ஒரு மண்ணெண்ணெய் அடுப்பு எடுக்கும்போது வெடிச்சிரும், அந்த மாதிரி ஒரு பயம்லாம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ இது எப்படிங்க? மண்ணெண்ணெய் ஊற்றி நம்ம பம்ப் பண்ணும்போது அதுல வந்து கேஸ் ஸ்டோர் ஆகுது. ஏர் ஸ்டோர் ஆகும்போது லீக் ஆகுது, இல்லை ஏர் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா டேங்க்ல இருக்கு அப்படின்னும் போது என்ன ஆகும், வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மண்ணெண்ணெய் கீழே பட்டா கூட அது எரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆயில் வந்து நீங்க டேரக்டா கீழே வச்சு நெருப்பு பார்த்து வச்சுன்னா எரியாது. ஃபோர்ஸ்ல மட்டும் தானே எரியும் தவிர சரிங்க மற்றபடி எரியாது அந்த மாதிரிலாம். ஓகே. அந்த மாதிரி இந்த ஸ்டவ் மாதிரி அடிக்கிற வேலை தான் கிடையாது. அடிக்கிற வேலையே கிடையாது உங்களுக்கு. ஓகேங்க. வெறும் அந்த கேஸ் ஸ்டவ்ல எப்படி நீங்க ஸ்லோ ஃபாஸ்ட் பண்றீங்களோ அந்த மாதிரி ஒரு த்ரோட்டல் மட்டும் இருக்கு. இந்த ஆயில் இந்த ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணணும், அந்த ப்ளோவர் ஃபேன் இந்த ஸ்பீடு இது கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்க. ஒரு சாம்பிள் காட்ட முடியுங்களா? சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ஸ்டவ். ஓகே. இது வந்து 12 வோல்ட் அடாப்டர் வித் கண்ட்ரோலர், ஸ்பீடு கண்ட்ரோல் ஆகும். சரிங்களா இல்லையா? இப்போ நம்ம அடுப்பு எப்படி பார்த்துக்கன்னு காமிக்கிறோம். இதில் தான் நம்ம வந்து வேஸ்ட் ஆயில் ஊற்ற போகிறோம். ஓகே. இதில் எவ்வளோ கெப்பாசிட்டிங்க அந்த டேங்கு? ஒரு 1.5 லிட்டர் பிடிக்கும். 1.5 லிட்டர் பிடிக்கும். இந்த 1.5 லிட்டர் இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே வரும் உங்களுக்கு. இதுவே ஒரு வாரத்துக்கு மேலே வரும். சரிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்க ஆயில் ஓப்பன் பண்ணுறோம். அடுப்பு பற்ற வைக்கும் போது இது ஆயில் ஓப்பன் பண்ணிடணும். இப்போ நம்ம எதுக்கு ஆயில் ஓப்பன் பண்ணுறோம்னா இங்கேருந்து அங்கே போகணும். இப்போ இங்கேருந்து இங்கே பைப் கனெக்ஷன் போகுது பாருங்க உள்ள. ஆமாம். ஆயில் இது உள்ள. ஓகே. இப்போ இங்கே வந்து ஆயில் வந்துருச்சு அப்படின்னும் நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே ஆஃப் பண்ணிடணும். இங்கே ஆஃப் பண்ணிடணும். ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டோமா? ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பேப்பரு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு என்ன நெருப்பை உருவாக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக இதில் பண்ணுற மாதிரியோ இல்லை நேரடியாக இப்போ தீக்குச்சியை எடுத்து அதில் போட முடியாதா? அந்த மாதிரி போட முடியாதுங்க. போடக்கூடாது. போட முடியாது. போட்டாலும் எரியாது. ரெண்டு நிமிஷம் நம்ம இது சூடாக ஃபயர் வர ஆரம்பிச்சு அப்படின்னா லைட்டாக த்ரோட்டல் கொடுக்குறோம். இதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம்.
லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகே, இன்க்ரீஸ் பண்ணும்போது ஒரு சத்தம் வருது. நம்ம இங்கே இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஒரு மீடியமான லெவலில் இருக்கும்போது அப்படியே அது கொஞ்சம் இந்த லெவலில் எரியணும். ஓகே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோர்ஸ் அதிகமாகும். அதுவே ஆகும். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா? புரியுது. ஃபோர்ஸ் ஆகுது பாருங்க. இப்போ கேஸ் மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோர்ஸ் பண்ணணும். கொஞ்சமாக வந்து இந்த ரேடியோ மாதிரி இருக்க இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்பீடு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த டேப் வந்து சொட்டாக வர மாதிரி நீங்கள் பண்ணி மறுபடியும் இதை திறந்து விடணும். திறந்து விடணும். எப்படி விடணும்னா இப்படி அதாவது ஒரு சொட்டாக வர்ற மாதிரி விட்டணும். இப்படி வர மாதிரி விட்டணும். ஓகே சரிங்களா இல்லையா? இவ்வளோதானா? இதுக்கு மேலே வருங்களா? இல்லை, இதுக்கு மேலே கூட நம்ம பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், சட்டி தூக்கி வச்சிடும். இந்த லெவலில் இருக்கும்போது சட்டி வச்சிடும். இப்போ நம்ம அடுப்பு வந்து 2 நிமிஷத்தில் 10 வருஷமா என்ன ஃபோர்ஸாக இருக்குது. ஓகே, அதாவது இப்போ கேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஸ்பீடு வேணும்னா இது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி, சும்மா டேரெக்டாக உழுவுற மாதிரி இல்லை, கொஞ்சம் அதோட கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடணும். ஓகே, ஸ்லோ பண்ணணும்னா கூட நீங்கள் இதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு இதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும். நம்ம தேவைக்கேற்ற மாதிரி. ஓகே. ஆனால் இப்போ இந்த மாதிரி சிஸ்டத்தில் எரியும் போது நம்ம சட்டிலாம் வைக்கிறோன்னா அடி பிடிக்குமா? அடி பிடிக்காது. சுத்தமாக அடி பிடிக்காது. அது வராது. எங்கே போக வருது பாருங்க. ஸ்மெல் என்னாச்சும் வருது உங்களுக்கு? இல்லை, எந்த ஸ்மெல்லும் வரல. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துல வந்து சூடாயிருச்சு. இப்போ சமைக்கிறது வந்து நீங்கள் உங்களுக்கு திறமையை பொறுத்து இருக்கு. எங்களுக்கு 40 நிமிஷத்தில் முடிஞ்சிருது. 40 நிமிஷத்துல மொத்த குடும்பத்தை முடிஞ்சிருது. ரெண்டாவது நீங்கள் உங்களுக்கு பாத்திரத்தையும் காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, நார்மலாக தான் இருக்கு. இப்போ எவ்வளோ செலவாயிருக்கும்? என்ன ஒரு மிஞ்சி போனால் ஒரு 20 ml செலவாயிருக்கும். இப்போ அவ்வளோதான், 20 ml தான் செலவாயிருக்கும். ஆஃப் பண்ணும்போது ஏதாவது கண்டிஷன் இருக்குங்களா? இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறதால எரிஞ்சிட்டு இருக்கு. அதை உடனடியாக ஆஃப் பண்ண முடியாது. உங்களுக்கு சாப்பாடு ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ஆயில் ஸ்டாப் பண்ணிடணும். ஆயிலை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும், இது மட்டும் ஓட விடும்போது என்ன இதில் இருக்கிற எண்ணெய் வந்து எரிஞ்சு முடிஞ்சுன்னு தான் ஆஃப் ஆகிடும். முடிஞ்சு. ஆனால் இப்போ இந்த அடுப்பை பற்றின நிறைய தகவல் கொடுத்துட்டீங்க. இதோட விலை எவ்வளோ கொடுக்குறீங்க? 3500 ஸ்டார்டிங் ரேட். 3500 அந்த சின்ன அடுப்புங்களா? சின்ன அடுப்பு. இப்போ நம்ம எரி வச்சு காமிச்சோம் பாருங்க, அது சின்னது. அப்புறம் வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு சட்டிக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அடுப்பு சைஸும் மாறும். அந்த ஃபேன் ஸ்பீடு அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டர்லாம் நம்ம வாங்கணும். இப்போ இதெல்லாம் அந்த ஹோட்டலுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் எவ்வளோ ரேட் வருங்க? இது வந்து 5000 ரூபா. இது 5000 ரூபா வந்துடும். 5000 ரூபா வந்துடும். ஓகேங்க. ஆனால் இப்போ உங்களுடைய தயாரிப்பில் இந்த அடுப்பு மட்டும்தானா, வேற ஏதாவது இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான ஒரு சுலபமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இது இல்லாமல் ஒரு பைக் சைடு கார் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். காட்ட முடியுங்களா? வாங்க காமிக்கிறோம். இது பைக் சைடு கார்னு சொல்லுவாங்க, ட்ராலின்னு சொல்லுவாங்க. சரிங்க. விவசாயிங்க யூஸ் பண்ணிக்கலாம். பழ வியாபாரிங்க, பஜ்ஜியா கடை போடுறவங்க, அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணி தந்துக்கலாம். ஓகே, இதை எதில் ஃபிட் பண்ணுறது? இது நான் எக்ஸல்ல ஃபிட் பண்ணுறதுனா நான் ஒரு நிமிஷம் ஃபிட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஓகேங்க, காட்டுங்க. இதுக்குள்ள கீனா இது. ஓகே, இதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி. ஓகே, ரொம்ப சிம்பிளாகிடுச்சு. கீழே பாட்டம்குள்ள கீ. ஓகே, எங்கேயுமே உங்களுக்கு இந்த நல்ல பேலன்ஸாக இருக்கணும் வண்டி. கிட்டத்தட்ட ஒரு 3 இடத்துல ஃபிட் பண்ணிக்கணும். 3 இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸ்டாண்டு இப்படி எடுத்துவிட்டோம் மேலே. அது வந்து நிற்கிறதுக்காக. ஓகே, நம்ம மாட்டுறதுக்கும் கட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கணும். அதுக்கு நான் டோர் இந்த மாதிரி. இப்போ டோர் வேறு வச்சுருக்கீங்க? டோர் இருக்குது. திறந்து மூடுறதுக்கு. இங்கே பாருங்கள், இதில் சோக்கப்ஸரும் இருக்குது நம்மளுக்கு. இதில் உங்களுக்கு வண்டியில் இப்போ பைக்கில் போனால் எப்படி பள்ளமேட்டில் என்ன இருக்கோ அதே லெவல் தான் உங்களுக்கு இருக்கும். இது வந்து ஓட்டுறதுக்கு கஷ்டம்லாம் இல்லைண்ணா, வண்டிக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். ஓகே, எப்படி வேணா திரும்பும். சூப்பர். திரும்புங்க, இன்னும் 2 தடவை இப்படி திரும்பி. நான் இப்போ இந்த பக்கம் திருப்புறேன் பாருங்க. ரொம்ப ஈஸியாக திருப்ப முடியுது. ரொம்ப வெயிட்டெல்லாம் இல்லை. ஒத்த காலில் சும்மா சாதாரணமாக தரலாம். புரியுது. எனக்கு வந்து லைட்டாக எக்ஸலுக்கு ஏற்ற மாதிரி வேணும், ஒரு ஐஸ்கிரீம் வண்டிக்கு வேணும், எனக்கு முட்டை கடைக்கு முட்டை போடுறதுக்கு வேணும், இல்லை எனக்கு பால் வியாபாரத்துக்கு வேணும், நல்லா இருக்கணும். உங்களுக்கு டயர் மாற்றணும் அப்படின்னா 2 டயர் மாற்றாதா இருக்கும், 2 டியூப் போடுறதா இருக்கும். சிங்கிள் டபுள் செலவு ஆகிறதுல சிங்கிள் செலவாகும். ஓகேங்க. அப்போ நிறைய பொருள் வந்து நம்மளால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியும், ஈஸியாக கொண்டு போகலாம். என்ஜின் அடி வாங்குமா எப்படிங்க? இப்போ நான் உங்களுக்கு காலால் தள்ளி காமிச்சேன், என்ன வெயிட் இருந்துச்சு பாருங்க. இப்போ இந்த இதில் பாருங்கள், உங்களுக்கு இதில் இன்ஜினில் எங்கே அடி வாங்க சொல்லுங்கள். புரியுதுங்க. வண்டி வெறும் அந்த இடத்த விட்டு கிளம்புற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த வண்டி இது வேலை தவிர, மற்றபடி நார்மலாக போகும்போது வண்டி என்ன பர்ஃபார்மன்ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸில் ட்ராலி கூட வரும், அவ்வளோதான். ஆனால் இதோட விலை வந்து எப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது? நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அது தகுந்த மாதிரி, சைஸுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேங்க. எனக்கு இந்த வண்டிக்கு இந்த மாதிரி இவ்வளோ சைஸில் வேணும்னு சொன்னீங்கன்னா அது தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். சூப்பர்ண்ணா. ரெண்டாவது நம்ம சோக்கப்ஸரு, டயரு அதெல்லாம் கொஞ்சம் பக்காவாக ரெடி பண்ணி கொடுப்போம். சரிங்க.